இந்த அரங்கிற்கு பேராசிரியர் டாக்டர் காமி அவர்கள் தலைமை தாங்கியிருக்கிறார்கள். டாக்டர் காமி அவர்கள் பல்வேறு கல்லூரிகளில் முதல்வராக பணியாற்றியவர். கல்லூரி கல்வி இயக்கத்தின் இயக்குநராக இருந்தவர். உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக மிகச்சிறப்பாக பணியாற்றியவர். நெஞ்சில் பட்டதை நேர்மையாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய தமிழ் அறிஞர் அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார்கள். இங்கு சிலப்பதிகாரத்தை பற்றி ஒப்பிலக்கிய நோக்கில் 4 தமிழறிஞர்கள் கட்டுரை வாசிக்க உள்ளார்கள். இப்பொழுது தலைவர் அவர்களை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பேச வந்திருக்கின்றவர்களை எல்லோரையும் நான் நன்கு அறிவேன் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஆனால் டாக்டர் நாகசாமியை நன்கு அறிவேன். அடுத்து செல்லப்பன், டாக்டர் செல்லப்பன் இன்று வரைக்கும் வரவில்லை. அங்கு இருக்கிறாரா? அங்கு இருக்கிறார் என்று இன்று கட்டுரை படிக்க வந்திருந்த நண்பர் சொல்லுகிறார். அதிலும் அவர் தமிழிலேயே சொல்லுகிறார். மிக மகிழ்ச்சி. ஆகவே இந்த மாநாட்டில் பிரிவில் எல்லா இடங்களிலும் கட்டுரை படிப்பவர்களை பற்றி என்னால் விரிவாக சொல்வது இயலாது. ஆனால் அவர்கள் எல்லோரும் தங்களுடைய தன் வரலாற்றை சிறிது சிறிது சொல்லிவிடுவார்களானால் மற்றவர்களுக்கு மிக உதவியாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நான் அறிகிறேன். இதில் பேச இருக்கின்ற அலெக்சாண்டர் டுவேன்ஸ்கி அருகில் இருப்பவர். இவர் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்தவர் என்று அறிவேன். இவருடைய எழுத்துக்களை படித்திருக்கிறேன். ஆக அவர் பேசும்போது சுருக்கமாக தன்னுடைய குறிப்பை சொன்னால் வந்திருக்கின்றவர்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். அடுத்து செல்லப்பன் அங்கு வெளியில் இருப்பதாகவும் வருவார் என்றும் சொல்லுகிறார்கள். ஆண்ட்ரியஸ் கட்டோனிஸ் என்பவர், இவர் கிரீஸ் தேசத்தைச் சேர்ந்தவர். இவர் ஒரு கட்டுரை படிக்க இருக்கிறார். இவருடைய வரலாறும் நான் நன்கு அறியேன். ஆக செல்லப்பனும் வந்து கொண்டிருக்கிறார். ஆக அவரையும் நான் நீண்ட நாளாக அறிவேன். அவர் நான் என் பணியை தொடங்கிய காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் முதல் 7 ஆண்டுகள் என் பணியை தமிழ் துறையில் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுதிருந்து அவரை நான் அறிவேன். அவர் ஆங்கில துறையில் சிறப்பாக தமிழும் கற்றவர். ஆங்கில துறையில் இருந்து கொண்டே தமிழாராய்ச்சி செய்தவர். அவர் ஒப்பிலக்கியத்தில் கட்டுரையெல்லாம் எழுதக்கூடிய மிகச் சிறந்த வல்லுனர். ஆக அவர் இன்று பேச உள்ளார். அடுத்து டாக்டர் நாகசாமி. அவர் இருமொழியில் புலமை உடையவர். ஆக வடமொழி அல்லது சமஸ்கிருதம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய மும்மொழி. அப்போ புதைபொருள் ஆராய்ச்சியில் வல்லவர். கல்வெட்டுக்கள் முதலியவற்றில் நல்ல ஆழ்ந்த புலமை உடையவர்.
அவருடைய நூல்களையும் கட்டுரைகளையும் படித்திருப்பீர்கள். அவர் தொண்டும் புதைபொருள் ஆராய்ச்சியிலும் தமிழிலும் குறிப்பாக கம்பராமாயணத்திலும் மிக பெரிது. ஆக அவரும் இங்கு பேச இருக்கிறார். ஆக 4 இங்கு பேச இருக்கிறார்கள். ஆனால் இங்கு அவர்கள் அதில் ஆங்கிலத்தில் பேசினாலும் சரி, தமிழில் பேசினாலும் சரி, அதில் எனக்கு தடை இல்லை. ஏனென்றால் பெரும்பாலோருக்கு புரியும். இங்கு குடுமியிருக்கின்றவர்கள் எல்லாம் ஆராய்ச்சியாளர்கள், இந்த தலைப்புகளிலே ஆராய்ச்சி செய்ய வந்திருக்கிறவர்கள் என்றுதான் பொருள். ஆக இதில் பொருண்மை என்று போட்டிருக்கிறதே பலருக்கு தெரியாது. பொருண்மை என்றால் என்ன என்பதையே நான் சொல்லி விளக்க வேண்டும் என்று கூட நினைப்பேன். ஆக பொருள் என்றுதான் அர்த்தம். அது பொருண்மை என்று பண்பாகு பெயராக நின்று வருகிறது. ஆக அது இலக்கணத்திற்கு சென்றுவிடும். ஆக இலக்கணமும் இலக்கியமும் கலந்துதான் ஒன்றை செய்ய முடியுமே, மொழியை கற்க முடியுமே தவிர வெறும் இலக்கியத்தையோ வெறும் மொழியையோ கற்றுவிட்டால் அந்த இலக்கியத்தை நன்கு சுவைக்க முடியாது. ஆக மொழியியல் என்ற ஒரு துறை வெறும் மொழியே கற்றால் அது உடலை ஆராய்வது போல, வெறும் இலக்கியங்களையே கற்று ஆராய்ந்தால் அது உயிரை ஆராய்வது போல. ஆக உடலை ஆராய்ந்து விட்டு உயிரை கண்டுபிடிக்க முடியாது, உயிரை ஆராய்ந்து விட்டு உடல் இல்லாமல் செய்ய முடியாது. அதனால்தான் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று மூல நூல் திருமூலர் திருமந்திரம் சொல்கிறது. ஆக எந்த மொழியாய் இருந்தாலும் அந்த வெறும் மொழியை மட்டும் கற்றால் முடியாது, வெறும் இலக்கியத்தை மட்டாலும் முடியாது. ஆக அப்படி இருக்கும்போது ஒப்பிலக்கியம் என்று சொன்னவுடனே கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர், அப்போ ஒன்று ஏதோ ஒன்றோடு ஒப்பிட்டாக வேண்டும். ஆக தமிழ் இலக்கியங்கள் மற்ற மொழிகளில் உள்ள இலக்கியங்களோடு ஒப்பிட்டாக வேண்டும். அப்படி ஒப்பிடுவதால் என்ன பயன் என்று நினைக்கிறது 2ஆம் தரம். ஏன் ஒப்பிடுகிறோம் என்று ஒன்று நினைப்பது ஒன்று மட்டும் சொல்லுகிறேன். இந்த ஒப்பிடுதல் எப்பொழுது வருகிறது? ஒருவனாக இருக்கின்ற வரைக்கும் ஒப்பு இல்லை, அது ஒப்பற்ற நிலை. ஆனால் ஒருவனுக்கு மேல் ஆனால்தான் ஒப்பிடுதல் வருகிறது. ஆக உலக தோற்றத்திலேயே ஒப்பிடுவதற்கு ஒரு வழி, ஆண் பெண். ஆக பிறப்பிலேயே ஒப்பு வந்து விடுகிறது. அதை ஒப்பீடு என்று சொல்லுகிறோம். ஆனால் இங்கு இலக்கியத்தை ஒப்பிடுதல். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மனிதர் வேறுபட்டவர், யாரும் ஒன்று போல் இருப்பதில்லை. பேசுவதும் ஒவ்வொருவருடைய குரலும் வேறுபட்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தர் குரலையும் வேறுபடுத்தி நாம் காணுகிறோம். அப்படித்தான் மொழிகள் பிறக்கின்றன. அந்த மொழிகளிலும் ஒப்பீட்டு மொழிகள், அது கம்பேரிட்டிவ் லாங்குவேஜஸ், அது மொழிகளினுடைய ஒப்பீடு. அப்படி ஒப்பிடுகிற